ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. ஆனால் பார்த்திங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை, இது தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வேலை. நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, எவ்வளோ வேக்கண்டு அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ், அதாவது மத்திய கூட்டுறவுத்துறையில் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். மொத்தம் 48 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 12 வேக்கன் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு 22 வேக்கன் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசரில் 14 வேக்கன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 48 வேக்கன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10 10th 12th ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே தான். சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 10 12 எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே தான். சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கு மட்டும் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21 to 30 இயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 21 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் தான், எல்லாமே சேம் ஏஜ் தான். சேம் ஏஜுக்குள்ளே எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் நான் உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 5200லேருந்து 20200 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு 6200லேருந்து 26200 வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா அதே 6200லேருந்து 28200 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இவங்களாம் இருக்கவங்களுக்கு 500 அப்ளிகேஷன் ஃபீ சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இந்த கேட்டகரியில் இருந்தவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ நம்ம கண்டிப்பாக ஈச்சலான், அதாவது பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி ஈச்சலான் பண்ணி அதில் நம்ம உங்களுக்கு ஆஃப்லைனில் நம்ம அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதாவது ஆஃப்லைன்லாம் சரி ஆன்லைன்லாம் சரி அவங்களுக்கு இந்த பேங்க் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்க் ஆஃப் இந்தியா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே போய் பண்ணிக்கலாம், சலான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்ம பண்ணல அப்படின்ட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 29/2/2024 4:30, அதாவது ஈவினிங் 4:30 நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இது எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் டவுன் ஹால் கேம்பஸ் நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632004 பின்கோட் நம்பரில் நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிடுறேன். அந்த நம்மளுக்கு இந்த அட்ரஸில் நம்ம எதை என்னென்ன சர்டிஃபிகேட்டை உள்ளே வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, 10th 12th டிகிரி முடிச்சிருந்தாலும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு சர்டிஃபிகேட், ரீசெண்ட்லி ஃபோட்டோ, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோட்டோ வேணும், ரீசெண்டாக எடுத்த 2 ஃபோட்டோ வேணும், அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருந்தால், டிரைவிங் ஸ்கில்லு, எம்எஸ் ஆஃபீஸு, டைப்ரைட்டிங் இந்த மாதிரி இருந்துட்டால் நம்மளுக்கு அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் நம்ம பார்த்த மாதிரி தான்
29/2/2020